ரவுதா ஷெரீஃபை முதல்ல நான் தான் பார்த்தவன் சொல்லி ஹஜ்ஜுக்கு போகவே முடியாத வசதி இல்லாத ஏழைகளை பார்த்து ஒரு ஹாஜி பெருமிதம் கொள்வாரையானால் அவருடைய ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றார்கள் பெருமானார். அதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னார்கள், ஒரு ஹாஜி ஹஜ்ஜினுடைய கடமை மட்டும் அந்த கடமை முடிவதல்ல, அந்த கடமைக்கு பின்னால் அவர் ஏராளமான கடமைக்கு கடமைப்பட்டிருக்கிறார். பெருமானார் அடுத்து சொன்னார்கள், தலைமைக்கு கீழ்ப்படுத்தி நடக்க வேண்டும். ஒரு ஹாஜி ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டாருன்னா ஒரு தலைவர் ஒரு நிர்வாகத்துக்கு கட்டுப்படணும். ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டு நான் உங்களை கட்டுப்பட மாட்டேன், உங்க பேச்ச நான் கேட்க மாட்டேன், நீங்க சொல்லி நான் கேட்கணுமா மஹல்லால என்று ஒரு ஹாஜி விலகுவாரையானால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு கருப்பினத்தை சேர்ந்த ஒரு கருப்பனை உங்களுக்கு நான் தலைவனாக நியமித்தாலும் அவனுக்கு கட்டுப்படுவது உங்கள் மீது கட்டாயம் என்றார்கள். ஒரு ஹாஜி இதை கடைபிடிக்கணும். மூன்றாவதாக பெருமானார் சொன்னார்கள், ஒரு ஹாஜி ஹஜ்ஜுக்கு போவதனுடைய கடமை முடிவதல்ல, அதற்கு பின்னால் ஏராளமான கடமைகள் இருக்கு. பிறருடைய உரிமை ஒரு ஹாஜி கண்டிப்பா பேணணும். அடுத்தவங்களுக்கு செய்ய வேண்டிய உரிமையை ஒரு ஹாஜி முழுவதாக பேணக்கூடிய மனிதராக இருக்க வேண்டும். எந்த அடிப்படை என்றால், அரஃபாவுடைய நாள் புனிதமான நாள் ரசூலுல்லாஹ். எப்படி அரஃபா புனிதமான நாளோ, எப்படி காபத்துல்லா புனிதமான ஒரு திரையோ, அது போல ஒரு மூமினுடைய மானம், மரியாதை, உயிர், உடைமை இது எல்லாம் அதை விட புனிதம் தான். ஒரு ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டு அடுத்தவுடைய உரிமையை பேணாமல் ஒரு ஹாஜி நடப்பாரையானால் அவருடைய ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றார்கள் பெருமானார். அடுத்து பெருமானார் சொன்னார்கள், ஒரு ஹாஜி பேண வேண்டிய செய்தி அராஜகம் செய்யக்கூடாது. ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டு குடும்பத்திலேயோ அல்லது சமூகத்திலேயோ எந்த விதமான அராஜகத்துல ஒரு ஹாஜி ஈடுபடக்கூடாது. உதாரணத்திற்கு ஒரு ஹாஜி ஒருத்தர் மேல கோவப்பட்டு யாருக்குமே தெரியாம காசை கொடுத்து ஆளை வச்சு அடிக்கிறது அல்லது அவருடைய கதையை சுத்தமா முடிச்சு விடுறது. ரசூலுல்லாஹ் இதை வன்மையா கண்டிச்சார். எனக்கு பின்னால யாரும் யாரையும் அடிக்க கூடாது, யாரும் யாரையும் கொலை செய்யக்கூடாது, யாருடைய உயிரை யாரையும் பறிக்க கூடாதுன்னா அப்படி ஒருவர் செயல்படுவாரையானால் அவர் ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றாங்க பெருமானார். அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு ஹாஜி ஹஜ்ஜி செய்யக்கூடியவராக இருந்தால் அந்த ஹஜ்ஜுக்கு பின்னால் அவர் பணியாளருடைய கடமைகளை முழுவதுமாக பேணி நடக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். ஒரு ஹஜ்ஜுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கடைக்கு முதலாளியா இருப்பார். ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்ததுக்கு பின்னாடி அந்த கடையில வேலை செய்யக்கூடிய உரிமையாளர்களை படும் மோசமா நடத்துறது, படும் கேவலமா நடத்தல், இப்படி ஒரு ஹாஜி நடந்துகிட்டா இவர் ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றாங்க பெருமானார். அடுத்து பெருமானார் ஹஜ்ஜத்துல் விதாவுல சொன்னாங்க, என் குடும்பத்தில் என் சகோதரருக்கு வர வேண்டிய அந்த வட்டியினுடைய பணத்தை என் குடும்பத்தில் முதல் ஆளாக நான் வாங்குவதை நான் தடை செய்கிறேன். என் குடும்பத்தை சேர்ந்த ஒருவரை கொலை செய்ததற்கு காரணமாக பலிக்கு பலி வாங்குவதை விட்டு முதல் ஆளாக நான் அதிலிருந்து விலகுகிறேன் என்று பெருமானார் ஹஜ்ஜத்துல் விதா